ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். இன்றைய தியானத்திற்கு நாம் அன்னையிடம் அனுமதி கோருவோம். தாயே, இப்பிரபஞ்சம் முழுமைக்கும் நிறைந்திருக்கும் தாங்கள் எங்களது தாயாக தயவு செய்து எங்களது இதயத்தினுள் வந்து அமர்ந்திடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அறியாமைகளையும் குழப்பங்களையும் சந்தேகங்களையும் அகற்றிவிட்டு தங்களின் அன்பை எங்களின் இதயத்தினுள் நிரப்பிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். தங்களின் அன்பின் ஒளியானது எங்களுக்குள் இருக்கின்ற அச்சத்தை அகற்றிவிட்டு தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் தருகிறது. தாயே, எங்களின் கவனம் தங்களுடையதாக இருக்க வேண்டும். எங்களது செயல்கள் தங்களின் வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும். எங்களின் பார்வை தங்களை நோக்கியதாக இருக்க வேண்டும். தாயே, எங்களின் அனைத்தும் தங்களுடையதாக இருக்க வேண்டும். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் இந்த கூட்டு தியானம் செய்வதற்கு அனுமதி தந்து அருளாசி புரிந்திடுங்கள். மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव
साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளும் எங்களின் கவனச்சிதறல்களையும் குழப்பங்களையும் சந்தேகங்களையும் தயவு செய்து தாங்களே எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத்
श्री आदिभूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवै नमो நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, சர்வானந்த சுரூபிணியாக விளங்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும், சந்தேகங்களையும், பயத்தையும், குற்ற உணர்வையும் அகற்றுபவராவீர். எங்களின் விருப்பங்கள் அனைத்தும் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்படுகிறது. தாயே, எங்களை கடந்த காலத்தின் எண்ணங்கள் ஆட்கொள்ளாமல் காத்தருளுங்கள். நாங்கள் தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க அருள் புரியுங்கள். தங்களின் அன்பும் கருணையும் எங்களின் இடாநாடி முழுமைக்கும் நிரம்பி இருக்கட்டும். தாயே, தங்கள் அருளால் எங்களின் இடாநாடி தூய்மைப்படுத்தப்படட்டும் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ மகா சரஸ்வதியாக வீற்றிருக்கும் தாங்கள் எங்களின் பிங்களா நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான அசுர குணங்களையும், கோபத்தையும், வெறுப்புகளையும், அதிகப்படியான சிந்தனைகளையும், அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும்,
எங்களிடமிருந்து அகற்றுபவராவீர். தாயே, எங்களின் செயல்களுக்கு வேகத்தை, சக்தியை தருவதுடன் சரியான வழிகாட்டுதலையும் காட்டுபவர் தாங்களாவீர். தாயே, எங்களுக்குள் ஏற்படுகின்ற எதிர்காலத்தை ஒட்டிய சிந்தனைகளால் ஏற்படுகின்ற பயம், படபடப்பு, பொறுமையற்ற நிலையை எங்களிடமிருந்து அகற்றுபவரும் தாங்களாவீர். தங்கள் அருளால் எங்களின் செயல்களும் சிந்தனைகளும் தூய்மைப்படுத்தப்படுகிறது. தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மைய நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ மகாலக்ஷ்மியாக, ஸ்ரீ விராட்டாங்கனாவாக விளங்கும் தாங்கள் எங்களின் பரிணாம வளர்ச்சியில் இந்த மனித பிறவியை தந்து எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வை தந்திருக்கிறீர்கள். எங்களுக்கு பரிணாமத்துவத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துபவர் தாங்களாவீர். எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்தி எங்களின் கவன ஓட்டங்களை சீராக்கி எங்களை எப்பொழுதும் சமநிலையில் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். நாங்கள் தூய விருப்பத்துடனும் தூய கவனத்துடனும் தங்களிடத்தில் சரணடையும் பொழுது தாங்கள் எங்களை முழுமையோடு கலந்திருக்க அனுமதி அளிக்கிறீர்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க, முழுமையில் ஒரு பகுதியாகவும் கலந்திருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனத்தை நமது மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் அனைத்து செல்களிலும் ஸ்ரீ கணேச தத்துவம் நிரம்பியிருக்க அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றுங்கள். எங்களின் கவனம் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்படட்டும். மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्रीं गणेशा गौरी कुण्डलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. கவனத்தை அவ்விடத்திலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருக்கும் பொழுது ஸ்ரீ கணேஷ் அதர்விசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितो
त्वमसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवःस्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादीन् तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நமது சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதியாக அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. எங்களுக்குள் தெய்வீகத்தின் அறிவை தந்து அதன் நுட்பத்தை உணர வைத்தவர், அறிய வைத்தவர், தெளிய வைத்தவர் தாங்களாவீர். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர்.
நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தாயே, தாங்களே ஆகாயம், காற்று, நீர், நெருப்பு, நிலம் என்று அனைத்து தத்துவத்தின் ஆசானாவீர். தாயே, தாங்களே எங்களுக்கான அனைத்து நுண்ணறிவின் சாராம்சமாக விளங்குபவராவீர். அதை எங்களுக்கு தெளிவுபடுத்துபவரும் தாங்களாவீர். தியானத்தின் துரியா நிலையை எங்களுக்கு ஆசிர்வதித்து வழங்குபவரும் தாங்களாவீர். நாங்கள் அந்த நிலையை அடைய தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனம் சுவாதிஷ்டான சக்கரம். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் ஆக்ஞா சக்கரத்தின் சுவாமினியான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரம், மமகாரம், தூய்மையற்ற ஆசைகள், கோபம், தற்பெருமை அனைத்தையும் அகற்றுபவராவீர். அனைத்தும் தங்களிடத்தில் சரணடையட்டும். எங்களின் ஆத்மாவை எங்களுக்கு உணர வைத்தவரான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அறியாமை என்ற இருளை அகற்றியவரும் தாங்களாவீர். உண்மையான ஒளியை எங்களுக்குள் நிலைநிறுத்தி அதன் மூலம் நம்பிக்கையை நிலைநிறுத்தியவரும் தாங்களாவீர். எங்களுக்குள் மன்னித்தல் குணத்தை நிலைநிறுத்தி அதன் மூலம் நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கின்ற அந்த தியாக குணத்தை அளிப்பவரும் தாங்களாவீர். தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றிருக்கிறோம். நாங்கள் எங்களின் சுய விழிப்புணர்வுக்கு சரணடைகிறோம். மேலும் சுய விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாக்கள் அனைவரிடத்திலும் சரணடைகிறோம். நாங்கள் விஸ்வ நிர்மல் தர்மத்திடம் சரணடைகிறோம். கூட்டு திறன் பெற்ற விழிப்புணர்வு பெற்ற கூட்டு சமூகத்திடம் நாங்கள் சரணடைகிறோம். எங்களின் அனைத்து சக்கரங்களிலும் இருக்கின்ற தெய்வீக குணங்கள் அனைத்தும் தங்கள் கட்டளையால் விழித்து கொள்ளட்டும்.
எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து தூய்மையற்ற ஆசைகள் அகற்றப்பட்டு தூய்மையான ஞானமான சக்திகள் அனைத்தும் தங்கள் அருளால் விழிப்புணர்வு பெறட்டும். தாயே, எங்களின் எல்லா செயல்களின் வேர்களும் ஒவ்வொரு செயலிலும் வெற்றியும் உங்களுடைய படைப்பின் எண்ணற்ற பிரபஞ்சங்களில் தனித்துவமாகவும் தாங்களே அனைத்தையும் செய்பவராகவும் விளங்கும் தாங்கள் ஸ்ரீ மகாமாயா. தாயே, எங்களுக்கு அதை உணர்த்தி தனித்துவமான மகிமையை உணர்த்துபவர் தாங்களாவீர். எங்களுக்குள் இருக்கின்ற கர்மாக்களிலிருந்து எங்களை தாங்களே காத்தருளுகிறீர்கள். தாயே, எங்களின் தியானத்தினுள் ஏற்படுகின்ற அனைத்து பிரார்த்தனைகளும் சொற்களும் தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது ஆக்ஞா சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம்.
தாயே, மூன்று உலகங்களுக்கும் அப்பால் இருக்கும் விராட் ராஜ்யத்தினுள் எங்களின் தியான நிலையை நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களை முழுமையோடு கலந்திருக்கச் செய்பவரான தாங்கள் எங்களுக்குள் சிந்தனையற்ற விழிப்புணர்வு நிலையிலிருந்து சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையை தந்தருளுங்கள். எங்களின் தியானம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம் ஸ்ரீ விஸ்வ நிர்மல தர்ம பிரஸ்தாபினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ விஸ்வ நிர்மல தர்ம பிரஸ்தாபினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையிலிருந்து 1976 அன்னை ஆற்றிய சொற்பொழிவை கேட்போம். I was telling you about how difficult it is to be a mother and a guru, because both are very contradictory functions, and especially for a person who wants to be in charge of your salvation, to be the Mokshadayini, it is extremely difficult, because the path is so delicate and so treacherous that all of you have to come yourself, walk across. And if you fall this side or that side, there is disaster for you. I am watching your climbing, and I see you coming up with a mother's heart and a guru's hand. And then I get the glimpses of people falling. I try to tell them, come up. Sometimes I shout. Sometimes I pull them up. Sometimes I love them, caress them. You can yourself judge within yourself how much I've worked on you, how much I've loved. But how much do you love yourself is the point. I've told you that for a Sahaja Yogi, the whole thing should be decided by the witnessing power. Now the witnessing power is silent, it doesn't talk. If you are a very talkative person, then it's not going to help you much. You have to come in balance. For the first time in this incarnation, I have started talking, and I get throat trouble because I'm not used to this kind of talking. So for you people, it is necessary that you should not talk unless and until you feel like talking. And very few sentences, conclusive. As I told you before, the tongue is the master of all the organs of distraction.
If you could master your tongue, you have mastered all of them in a way. Because everything has to be palatable. For example, you look at a woman. If she is not palatable, then she may be beautiful, but you don't want to look at her. She decides, the tongue decides about it. If you want to eat some food, if it is not palatable, then you don't want to eat that food. It has to be palatable. Then a thought also. A thought has to be palatable. If it is not palatable, you are not going to have it. So the deciding factor is the tongue. The root of the tongue goes up to the Vishuddhi chakra, which controls your ego and superego, or you can say that the tongue is reflected in superego and ego in a way. Through your tongue, when you speak, one can make out whether you are in the realm of ego or superego. She expresses, she decides. But if you understand her, then you know how to handle her. She is your friend. And Saraswati herself resides in your tongue. If you know how to handle your tongue, then Sahaja Yoga can rise very high up. Because when others meet you as Sahaja Yogis, they also see how the way you talk, the way you eat, the way the things are palatable to you. It is the tongue that decides. If you are really very much evolved, you will be amazed that if you eat some food somewhere, immediately the tongue will immediately throw it out. It won't have it if it is something wrong. If some prasad so-called is given to you, which is given by some wrong type of man, immediately your tongue will throw it out. It won't be able to take it in. And even if you take some or other force down in the stomach, still the tongue will inform the brain that throw it out. And the brain will inform the stomach that throw it out. It will be unpalatable. So the action of Vishnu in the stomach up to the action of Sri Krishna, the same personality, is all judged by your tongue. So you must know how pure, holy your tongue should be. That when you take the name of your mother with this tongue, you must know it has to be the holiest of holy. It is very important how you use your tongue. Those who talk very bluntly are just the same. Those who talk very sweetly to get something out of you is the intention. As I have told you, it controls ego and superego. Even if Sahaja Yogi understand that the witness is also here at the Vishuddhi chakra, so your witnessing power will increase and decrease according to your tongue. Of course, it controls 16 subplexes. It also controls the muscles of the eyes. It controls all the muscles. It controls the palate. It controls the teeth. It controls the ears. But ears, you hear something, you cannot control it. Tongue you can, because that is the thing which releases, which goes out. With the ear you cannot give anything to others. That is just one way. This is double way thing. You take in something and also you can throw out something. It has a double purpose. It is a very important organ, and that's why we have to look after our tongue. When the Kundalini is rising, that means one thing is there, that your attention has become subtle, from gross to subtle. But it has to become subtler and subtlest, and then it has to go beyond that.
By becoming subtle, only it comes up through the agya. Because agya is just like a hole in a needle. So it penetrates through that with the subtleness. Because of that subtleness, your attention sees everything but in a subtle form. Now this is a new experience for you. That's why you do not recognize what is that. In a group of Sahajogis, you can witness these things very carefully and clearly. There is one person whose eyes are roving still around. He's a Sahajogi. He's sitting down, he's looking here, looking there, looking that side, who is coming, who is going. Of course, this person is still in the gross state, you can say. Though he's got his attention up here by Mataji pulling it out here and hanging on to it. But still the person himself is still dragging outside into the growth. So don't bother about that. But even the person who is now, say, attentive, we can say attentive, because you see, words are not so precise. Even if you notice such a person, you will find his two forces in a very subtle way are acting. One is his subtle ego, another is a subtle super. When you become subtle, suddenly you get also powers of the subtle. Let us see the ego side of it. You start feeling inside yourself in a very subtle way that you do not recognize that it is ego. It is too subtle to be recognized. That you have got powers now to cure. You start feeling that now you have powers to raise the Kundalini. See how it goes down sedimenting into you. Then you start feeling you have powers to express yourself. Because you think you have learned Sahaja, and now you know the essence of it, and you can talk about it. This subtle ego develops into you. And the fourth type of subtle ego develops when you see the other person's super ego is developing. That is the most dangerous. It so happens that some people whose super ego develops now because they have had previous gurus, previous problems, you see, the way they have been following religion, some mistakes and all that. Because of their mistakes, their super ego develops. You see something happening to them. Say Mr. X is spy. That a super ego is coming on to him, some negativity is flowing into him. So his ego starts developing against that force in a subtle way. Now he calls it a positive force. It is a positive force, no doubt. But he overcrosses it. When he overcrosses that side, he tries to push the super ego another person. He trips over. He thinks he's doing the right thing. Of course he is doing in a way. But to a point. And then he becomes very hot-tempered. He goes on passing remarks about others. He says harsh things. That's how the subtlest point starts. To a point is all right. To a point, because in this I would say Ganesh and Jesus should be treated as the judging points. Christ did not mind when he was crucified. Not only that, but he asked for forgiveness for all those. But if his mother was even touched by somebody, he would have taken out his 11 Rudras and killed them. That's the point. When it comes to your mother, then of course, your ego and superego both have a meaning. But beyond that, if it starts directed at every Sahajogi, then you don't know where to have the balance. For example, then such people, anything done to them also they identify themselves with mother and they think, no, he has said it to me, that means it is to mother also. It is not. You must know where you are criticized and where your mother is criticized. These are two things. That's why I said judging point is Christ. When he was crucified, he accepted it, though he was so much one with his mother. But still he could strike that line. When you are crucified, you are not to cry. But if anybody says anything against the mother, then of course. Now try to understand yourself. Now you are watching yourself. Whatever I am saying, you are watching yourself. It is for your good.
That is how you find somewhere a person who gets a superego invasion. First of all, superego invasion is very, very deep and subtle. It's extremely deep. It comes into you in such a manner that you do not understand it. The other person who is very positive, so-called, will think that that person has got a negativity. But he won't know that he is overcrossing his positivity towards negativity itself, because once you cross this line, you go to this line. Once you cross this line, you go to this line. So immediately you are becoming negative once you cross this point. And Isa Sahasrara is the Brahmarandra. Beyond the Brahmarandra, if you are pushing down, then you are crossing to the other side. You are playing into hands of other people. Now you must judge yourself and see, now, hello Mr. X, how are you behaving now? Immediately become a witness. You see witness of yourself. Now how the superego and ego, you see sometimes in some people, sometimes the ego presses the superego and the superego presses the ego. I've seen it. They don't know whether they are egoistical or whether they are dominated. They really do not know. They cannot decide. Because it's such a going on, wobbling all the time. That's why I say better. You must sit down, settle down. See for yourself. Am I settled? Watch within yourself. Even you can feel the force. Actually you can feel the force moving from this side to this side. You'll feel the force moving from this side to this side. Try to bring it in the center. Now, ego and superego, when they go on like that, you can say wobble one to another. It happens like this. At one moment, you start feeling dejected, frustrated. Hey, sister, nonsense. Yeah. The other moment, you sit on yourself. Sit on others. You ask others to get out. This is bad. I didn't like that man. That fellow came. That fellow caught me. That thing happened. This thing happened. Two extremes you move to. That's not the way to Sahaja Yoga. Sahaja Yoga, Sahaja means that you are a witness. Sahaja. It has double meaning. Sahaja is normally used for a word which is simple. You are in a Sahaj method. Means you are a witness. You watch it. Look at these trees. They are just witnessing. They are not saying anything. They are just there. It is to be. It is just to be at this point. Are we that? Every movement dealing with anything, then you will not have any organizational problems. You have organizational problems because you are not a witness. You will find two types of people. One who will say, I am suffering too much. The others will say, no, not me. Then they interchange also. See, their attitudes interchange. You can mix them. But you can just know where to stop it. You become a witness, silent. After talking for 1 minute, you just become silent. That's the best way. I think I can say a practical way. Is for your tongue is to be silent. As far as possible to be silent and be watching. But some people are silent and brooding. That's the worst thing that you are doing. No. Silent and watching. Neither brooding, not planning how to hurt others. And then suddenly a sentence will come out which will be so filthy, so cutting, so horrid, so full of venom, that you think from where it has come, oh God. Such silence is absolutely useless. It should be like a river flowing. The river has its own depth and on top it is flowing. It's just 1 mile. That kind of a silence one should have. Not a forced one, but a silence of a witness. Even such a person is talking inside the flow of the silence. You are one with that silence which is filling you up all the time. And you can witness that in every leaf, in every movement of the leaf, you see the silence. They do not speak, but they manifest. In the same way, you do not speak, you manifest. Of course, human beings are higher than them because they speak. But if speak becomes a burden, a problem, a cutting instrument, it is better not to speak. Another thing a Sahaja Yogi must know, that eyes are very important for Sahaja Yoga. When the Kundalini rises, then the dilatation of the pupil takes place, because you have seen the children how their eyes are dilated.
gaping at everything. What is happening? Just gaping. Silence, the complete silent seeing goes on through the eyes. And that's why eyes are very important. You must learn to fix your eyes within yourself, in your heart. Humble down in your heart. Fix your eyes in your heart. I say that way, but I don't know if you can do it. I don't know if you can do it, but if you could do it, that's a very good way of doing things. Looking at everyone, gazing at everyone, seeing this, seeing that, is a very bad exercise for your eyes. It's a very bad habit. Try to keep your eyes low on the earth, Mother Earth, watching the lower part of the body than the face, because face, if you are made that way, that you can watch the face is all right, but you are not yet made. Best thing is to see to the feet, and your eyes will touch their gross sense, feet, from where the sensation of vibrations go up, upward, and the Kundalini rises better. Actually, those who suffer from low Kundalini rising, if they could rub oil on their feet and wash their feet, it's a very good thing. That's why Christ washed the feet of his disciples. I wish I could do that if you allow me and permit. Because the whole grossness is in the feet. And if you touch somebody with your eyes, realize, people, I'm saying, their feet, most of their grossness will disappear. And you won't have that much problem with them. That's why Christ washed the feet of his disciples. You also wash your feet and keep them clean, so that the grossness drops out. I have explained in brief way, but if you want to ask me questions, ask. Because still I find that the Sahaj Yogis are not rising as fast as they could. Because the bringing Kundalini up to this and up to this is possible for me. But taking it back into your gross being is your own job, which you have to do. In Marathi, as they say it, Adi Kalasamagapaya. I have built to the top, the dome for you, and the dome is now to be supported by you. I have taken you to the dome. But you cannot bring it down, because either you are frustrated with yourself. By being frustrated, what are you going to gain? Or else you are frustrated with others. Just be silent and be witnessing. As Sai Baba has said, Saburi, patience. It comes. साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो நமः. அன்னைக்குரிய சொற்பொழிவிலிருந்து நமது தியானத்தை தொடர்ந்து அதில் நிலைநிறுத்தி சில நிமிடம் இருப்போம்.
தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், தங்களின் அருளாசி மூலம் எங்களுக்கு எங்களின் உண்மை தன்மையை உணர வைத்தமைக்கும், எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, எங்களின் இன்றைய தியானத்தையும் எங்களின் கவனத்தையும் எங்களின் செயல்களையும் தங்களிடத்தில் ஒப்புவிக்கிறோம். தாயே, எப்பொழுதும் நாங்கள் தங்களின் கவனத்தில் இருக்க அருளாசி புரிந்திடுங்கள். நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக வந்தனிட்டுக் கொள்வோம்.